ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச் அடை. அரிசி கம்மியாக மற்ற பருப்பு வகைகள்லாம் ஜாஸ்தியாக போட்டு அடைக்கி நினச்சிருக்கேன். கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, உளுந்து, துவரம் பருப்பு, பச்சரிசி ஒரு கைப்பிடி, எல்லாமே ஒரு கைப்பிடியும் கூட ஒரு ஸ்பூனு. மற்ற பருப்பெல்லாம் அதாவது கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, முழு உளுந்து, அதாவது துவரம் பருப்பு எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் காரத்துக்கு 5 மிளகாத்தல், ஒரு துண்டு இஞ்சி, இந்த ஊற வச்சுருந்த பருப்பு, அரிசி, தேவையான உப்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிருக்கேன், தெரியுறதா? மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக வச்சுட்டுருக்கேன். இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல காய வச்சு க்ரீஸ் பண்ணியாச்சு. இதில் அடையாக பரப்பிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான அடை இது. நெய்யோ எண்ணெயோ எது வேணால் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விடுறேன், நல்ல மணமாக இருக்கும். இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்தாச்சு. அடுத்த பக்கமும் நம்ம சூப்பரான அடை ரெடி. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அது இன்னொன்று விட்டுக்கலாம், கரைச்சிக்கலாம். அடுத்த அடையும் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நெய், சீனி, வெல்லம், தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். மிளகாப்பொடி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். மிளகாப்பொடி, தயிர் பெஸ்ட்டு காம்பி. நான் இப்போது வெல்லம் வைக்கிறேன். இப்போ நம்ம ஹெல்த்தியான சூப்பரான அடை ரெடி. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி லஞ்சுக்கு சேலட், போட்டு இஞ்சி ரசம், சாதம், பருப்பு, நெய், தயிர்,